பொதுவாக ஈரோடே வந்துட்டு பொன் கொழிக்கும் பூமி. பொண்ணுன்னா நிஜமாலுமே ஈரோடு கிழக்கு தொகுதி வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா அந்த இடத்துல 2021 சட்டமன்ற தேர்தலில் உதயநிதிக்கு நெருக்கமானவர்களாக வந்துட்டு அந்த இடத்துல சீட்டு கொடுக்கணும், சீட்டு வேணுன்ற மாதிரியான குரல்லாம் வந்திருக்கு. கொத்து கொத்தா சிந்தாமல் சிதறாமல் அந்த சிறுபான்மை வாக்குகள் வந்துட்டு அங்கே சாலை வசதிகள், மின்சார விளக்கு பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, அடிப்படை கட்டுமானங்கள், உள்கட்டமைப்பு, இது எத்தனையும் தாண்டி ஈரோடு மேற்கில் என்னென்ன சிக்கல்கள் கடந்த தேர்தலில் இருந்ததோ அது இன்னும் இரண்டாவது முறையும் அந்த இடத்துல பாஜக கொடுத்தா அதிமுக அந்த தொகுதியை மறந்துவிட வேண்டும். ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் கள நிலவரத்தை கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மாவட்டம் ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டின் அரசியல் பாதையே புரட்டி போட்ட ஒரு மாவட்டம். அதாவது இப்போது இருக்கக்கூடிய சமகால அரசியல் கட்சிகளையே இரண்டு பெரும் பிரிவாக பிரிக்கலாம். அப்படி என்றால் தந்தை பெரியாரை தங்களுடைய கொள்கை தலைவர்களாக வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்ட தந்தை பெரியாருடைய கொள்கைகளை பின்பற்றும் கட்சிகள் அப்படின்னு ஒன்றும், தந்தை பெரியாருக்கு எதிர்நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் என்றும் இரண்டு பெரிய வகைமைகளாக பிரிக்கலாம். அப்படி ஒரு தமிழ்நாட்டின் அரசியல் வரைபடத்தையே தன்னுடைய கைத்தடியை ஒரு கோடாக்கி இருகுறாக பிரித்த ஒரு ஆளுமை தான் தந்தை பெரியார். அவர் பிறந்த ஈரோட்டு மண்ணை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க இருக்கிறோம். ஈரோடு மாவட்ட தேர்தல் கள நிலவரம். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரைப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தையிடும். இது பாவேந்தர் பாரதிதாசன் வந்துட்டு தந்தை பெரியாரை பற்றி சொன்ன ஒரு பாடல். இதே போன்று கவிஞர் காசி ஆனந்தனும் வந்துட்டு சில பாடலில் தந்தை பெரியார் பற்றி பாடியிருக்காரு. மானம் கெடுப்பாரை அறிவை தடுப்பாரை மண்ணோடு பெயர்த்த கடப்பாரை, வானம் உள்ளவரை வையம் உள்ளவரை யாருங்கு மறப்பார் தந்தை பெரியாரை. இப்படி தந்தை பெரியாரை பற்றிய புகழ்மிக்க இரண்டு பாடல்கள் பெரும்பாலான அரசியலை பின்பற்றக்கூடிய அத்தனை பேருக்கு தெரிந்த ஒன்று தான். அந்த வகையில் தான் இருந்த போதும் மறைந்த பிறகும் கூட தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு கோலோச்சக்கூடிய ஒரு ஆளுமை தந்தை பெரியார். அவர் பிறந்த ஈரோடு மண்ணில் இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் பார்த்திங்கன்னா ஒரு 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானி சாகர் தனி தொகுதி. மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகள் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. இந்த 8 சட்டமன்ற தொகுதியில் 3இல் திமுகவும் 1இல் பாஜகவும் எஞ்சியவற்றில் அதிமுகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. திமுகவில் மொத்தம் 3 மாவட்ட செயலாளர்கள் அங்கே இருக்கிறாங்க. திமுகவில் வடக்கில் நல்லசிவமும் தெற்கில் அமைச்சர் முத்துசாமியும் புதிதாக நடப்பாண்டில் ஈரோடு மத்தியின்று ஒன்று உருவாக்கி அதற்கு தோப்பு வெங்கடாச்சலம் அதிமுகலேருந்து வந்தவர் 2021 கட்சியில் திமுக இணைறாரு. அவருக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுக்குறாங்க. இப்போ திமுகவில் ஒரு 3 மாவட்ட செயலாளர் போஸ்டிங் இருக்குது. தோப்பு வெங்கடாச்சலம் நியமனத்தின் போது மட்டும் அங்கே ஒரு பெரிய சர்ச்சை எழுந்தது. அதை நீங்கள் அதிமுகலேருந்து வரவங்களுக்கு மட்டுமே நீங்கள் போஸ்டிங் கொடுத்துட்டே இருக்கீங்க, அப்போ பாரம்பரியமாக திமுகவில் இருக்கிறவங்களா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. உதாரணத்துக்கு KKSSR ராமச்சந்திரன், ஏவா வயலு, சேகர் பாபு, இப்படி பெரிய பட்டியல், ராஜகண்ணப்பன், முத்துசாமி, இப்படி பல பேர் வந்துட்டு அதிமுகலேருந்து வந்து திமுகவில் இப்போது மாவட்ட செயலாளர்களாக, அமைச்சர்களாக, முக்கிய அதிகார மையங்களாக உருவெடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில் தான் தோப்பு வெங்கடாச்சலம் மாவட்ட செயலாளர் நியமனம் செய்யப்படும் போது ஒரு எதிர்ப்பு குரல் இருந்தது. ஆனால் தோப்பு வெங்கடாச்சலம் தன்னுடைய பழகும் தன்மையாலும் பல்வேறு விஷயங்களாலும் அவர்கள் அத்தனை பேரையும் இணக்கமாக செய்துவிட்டார் என்பது தான் உண்மை. இது திமுகவில் இருக்கக்கூடியது. அதிமுகவில் 3 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. ஈரோடு மாநகருக்கு வந்துட்டு KV ராமலிங்கம் இருக்கிறாரு. ஈரோடு புறநகர் கிழக்கில் ஒருத்தர், ஈரோடு புறநகர் மேற்கில் ஒருத்தர். யாருன்னா நடப்பு எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சர்களாக இருந்த KC கருப்பணனும் K செங்கோட்டையனும் தான் இருக்கிறாங்க. இது அதிமுகவோட நிலவரம். தாவேகா, நாம் தமிழர், இந்த மாதிரி கட்சிகளும் இப்போ தான் அந்த இடத்துல எமர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்கள பின்னாடி பேசுவோம். இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு தொகுதியாக எடுத்துக்கிட்டோம்னா அங்கே என்ன நிலவரம்னு பார்ப்போம். பொதுவாக ஈரோடே வந்துட்டு 90% விவசாயம் சார்ந்த ஒரு பகுதி. காலிங்கராயன் வாய்க்கால் பகுதியும் புகழூரான் அணைக்கட்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் காவேரி ஒரு சில பகுதியில் சேர்த்து ஒட்டுமொத்தமாகவே அது ஒரு பொன் கொழிக்கும் பூமி. பொண்ணுன்னா நிஜமாலுமே மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா,
ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கே ஏன் தென்னிந்தியாவுக்கே மஞ்சளை வந்துட்டு அதிகப்படியாக உற்பத்தி செஞ்சு தரக்கூடியது வந்துட்டு ஈரோடு மாவட்டமாக தான் இருக்குது. அங்கே அந்த விவசாயிகளும் வேளாண் குடிமக்களும் தான் நிறைஞ்சிருக்கிறாங்க. சமுதாயத்தை சேர்ந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு அதிகப்படியாக கவுண்டர்களும் அதற்கு இணையாக முதலியாரில் இருக்காங்க. இது தாண்டி கவுண்டர்லேயே வேட்டுவ கவுண்டர்கள் இருக்கிறாங்க, செட்டியார்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க, சிறுபான்மை இனத்தவர் இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. பெரும்பான்மை சமூகம் என்று பார்த்தால் முதலியார்களும் கவுண்டர்கள் தான் அந்த இடத்துல அதிகமாக இருக்காங்க. வேட்பாளர்களும் அந்தந்த சமூகத்தை சார்ந்து தான் அந்த இடத்துல எல்லா கட்சிகளாலும் நிறுத்தப்படுறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சமுதாய பரவலாக்கத்தின் நிலைமை. ஈரோடு கிழக்கு தொகுதி வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா அந்த இடத்துல 2021 சட்டமன்ற தேர்தலில் திருமகன் ஈவேரா தான் அங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அவர் அகால மரணம் அடைகிறாரு. அதற்கு பிறகு அவருடைய தந்தை ஈவிகேஎஸ் இளங்கோவன் நிற்கிறாரு, அவரும் அகால மரணம் அடைகிறாரு. அதன் பிறகு ஒரு இடைத்தேர்தல் வருது 3வது முறையாக இந்த 4 ஆண்டு காலத்திலேயே. அப்போ வந்துட்டு திமுகவுடைய வேட்பாளர் சந்திரகுமார், அவர் முதலியார் இனத்தை சேர்ந்தவர். அவர் தேமுதிகவில் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் திமுகவில் இணைஞ்சிட்ட பிறகு அவருக்கு நீண்ட காலமாக பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்படாமல் இருந்தது. ஈரோடு கிழக்கில் அவர் வந்துட்டு நிற்க வைக்கப்பட்டார். அவர் முத்துசாமியோடைய ஒரு விசுவாசியாகவும் இருக்கிறார். முதலியார் இனத்தை சேர்ந்தவன்றதுனாலையும் இந்த வாய்ப்பு கண்டிப்பாக நம்ம தக்க வச்சுக்கணுன்றதுனால மிக கடுமையாக வேலை செஞ்சார். அந்த இடைத்தேர்தலில் அதிமுக உள்ளிட்ட பெரிய கட்சிகள்லாம் போட்டியிடலை. அங்கே நாம் தமிழர் வேட்பாளர் தான் பிரதான வேட்பாளராக இருந்தாங்க, சீதாலட்சுமின்றவங்க. அதில் வந்துட்டு குறிப்பிடத்தகுந்த வெற்றி சந்திரகுமார் பெற்றார். இப்போது தொகுதிக்குள்ளே முடிந்தவரை எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கணுமோ தொகுதி மக்கள்கிட்டையும் கட்சி நிர்வாகிகிட்டையும் குறிப்பாக மாவட்ட செயலாளரான முத்துசாமிகிட்டையும் ரொம்பவே நெருக்கமாக இருக்கார். மீண்டும் இந்த முறை ஈரோடு கிழக்கில் முழு 5 ஆண்டுகளை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக செயலாற்றணும் அப்படின்ற அடிப்படையில் சந்திரகுமார் வந்து அங்கே காய நகர்த்திட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த இடத்துல இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு தரணும் அப்படின்ற ஒரு குரல் எப்போதும் திமுகவில் இந்த முறை கேட்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக உதயநிதியோடைய இளைஞரணியை சேர்ந்த நிர்வாகிகள் உதயநிதிக்கு நெருக்கமானவர்களாக வந்துட்டு அந்த இடத்துல சீட்டு கொடுக்கணும், சீட்டு வேணுன்ற மாதிரியான குரல்லாம் வந்திருக்கு. அந்த வகையில் திருவாசகம் என்பவர் வந்துட்டு திமுகலே இந்த முறை எங்களுக்கு ஈரோடு கிழக்கில் சீட்டு வேணும் அப்படின்ற ஒரு குரல் இருக்கிறாரு. போன முறையும் அவர் சீட்டு கேட்டார். ஆனால் முத்துசாமி அவருடைய அரசியல் சாமர்த்தியத்தினால அவருக்கு சீட்டு கொடுக்கல. அதுக்கு பதிலாக நிறைய கான்ட்ராக்டுகள், நிறைய டெண்டர்கள் வந்துட்டு திருவாசகத்துக்கு கொடுக்கப்பட்டது. இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் சந்திரகுமார் வருவாரா, இல்லாட்டி திருவாசகத்துக்கு சீட்டா டெண்டரா என்பது இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். இதில் திருவாசகத்துக்கு இன்னொரு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நாடாளுமன்ற வேட்பாளராக இருக்கிறது வந்து பிரகாஷ், திமுகவுடைய பிரகாஷ் தான் அங்கே எம்பியாக இருக்கார். அந்த இடத்துல அமைச்சர்கள் முத்துசாமியை விடவும் அதிக அளவு ஒரு வல்லமை பெற்றவராக, ஒரு மக்கள்கிட்ட நல்லா நெருங்கி பழக்கூடியவராக. இப்போ முத்துசாமிகிட்ட போயிட்டு தொகுதி மக்கள் வந்துட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அது கோரிக்கை அவரால் நிறைவேற்ற முடியாத கூட எம்பி மூலியமாக நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல தொகுதி மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்கார். அந்த பிரகாஷும் திருவாசகத்தை தற்போது முன்மொழிகிறார். அதனால் ஈரோடு கிழக்கில் இந்த முறை திமுகவில் சந்திரகுமாருக்கு தான் சீட்டா, இல்லாட்டி திருவாசகத்துக்கு மாறுமா, இல்லாட்டி பிரகாஷ் கை காட்டக்கூடிய இன்னொரு நபருக்கு மாறுமான்றது அங்கே ஒரு பெரிய பேசு பொருளாக எழுந்திருக்கு. அப்படியே மறுபுறம் நீங்கள் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அதிமுக சபா அதே தொகுதியில் நின்ற KS தென்னரசு இருக்கார், அவர் பெரியார் நகர் மனோகரன் இருக்கார், அப்புறம் செங்குந்த மகாஜன சங்கத்தை சேர்ந்த மாநில துணைத் தலைவரான நந்தகோபால் இருக்கார். நந்தகோபால் பல முறை சீட்டு கேட்டவர். அப்போ தென்னரசா, பெரியார் நகர் மனோகரனா, நந்தகோபாலா அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக KS தென்னரசுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அவர் நின்னாதான் ஓரளவுக்கு பரிச்சயம் இருக்கும் அந்த தொகுதியில். ஏன்னா ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் கவுண்டர்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ, முதலியார்கள் எந்த அளவுக்கு முக்கியம், அதே அளவுக்கு சிறுபான்மை வாக்குகள் ரொம்பவே முக்கியமானது. குறிப்பாக அங்கே இருக்கிற கருங்கல் பாளையம், பிபி அகரகாரம், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா சிந்தாமல் சிதறாமல் அந்த சிறுபான்மை வாக்குகள் வந்துட்டு திமுக கூட்டணிக்கு தான் போயிட்டுருக்கு. ஒருவேளை அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஏற்படும் பட்சத்தில் அந்த வாக்குகள் அப்படியே மொத்தமாக திமுக வேட்பாளர் நோக்கி தான். அந்த இடத்துல சந்திரகுமாரோ திருவாசகமோ வேறு யார் இருந்தாலுமே அந்த திமுக வேட்பாளர் நோக்கி தான் விழும். அந்த வகையில் ஈரோடு கிழக்கில் திமுகவில் நடப்பு எம்எல்ஏ சந்திரகுமார், திருவாசகம் ஆகியோர் இருக்கிறாங்க. அதிமுகவில் KS தென்னரசு, பெரியார் நகர் மனோகரன், அப்புறம் நந்தகோபால் இருக்கிறாங்க. KS தென்னரசுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. சிறுபான்மை வாக்குகள் அங்கே ஒரு முக்கியத்துவம் பெறுது. ஈரோடு மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்டார் தொகுதி தான். ஏன்னா தற்போதைய அமைச்சர் முத்துசாமி வந்து அந்த தொகுதியை சேர்ந்தவர் தான். முத்துசாமி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதை காட்டிலும் மக்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ள கஷ்டமாக இருந்தால், அங்கே சாலை வசதிகள், மின்சார விளக்க பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, அடிப்படை கட்டுமானங்கள், உள்கட்டமைப்பு, இது எத்தனையும் தாண்டி அந்த விஷயங்களுக்கு அவர் அக்கறை செலுத்துகிறாரோ இல்லையோ, தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு அவங்க வீட்டு காது குத்து, கல்யாணம், அவங்க வீட்டில் நல்லது கெட்டது, கல்வி, மருத்துவ செலவுக்கு 5000 10,000 கொடுக்கறது தான் முத்துசாமியாருடைய பாணி.
வாரத்தில் 2 முறை அவர் தொகுதிக்குள்ளே போயிடுறாரு. தன் தொகுதி முழுக்க அந்த இடத்துல போய் பார்க்குறாரு. அவங்களுக்கு தேவையான இத்தகைய செயல்பாடுகளை செய்கிறார். ஆனால் அடிப்படை சிக்கல்கள் இருக்கான்னா அந்த இடத்துல ஈரோடு மேற்கில் என்னென்ன சிக்கல்கள் கடந்த தேர்தலில் இருந்ததோ அது இன்னும் அப்படியே தான் நீடிச்சிக்கிட்டு இருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலுவம்பாளையம் இருக்குல்ல, சிலுவம்பாளையம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் சொந்த ஊர் கிடையாது, முத்துசாமிக்கும் அதுதான் சொந்த ஊர். இன்னும் சொல்லப்போனால் ஆரம்ப காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் முத்துசாமி அவர்களுக்கும் நல்ல நட்புறவு இருந்தது. இன்றளவும் அரசியல் ஆச்சரியங்களை தாண்டி முத்துசாமி மேலே ஒரு நல்ல மதிப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்து தான் இருக்காரு. ஆனால் அரசியல் என்றால் இருவரும் நேர் எதிர்த்து நின்று அரசியல் செய்யக்கூடிய அந்த பண்பும் அவற்றை இருக்குது. இதுதான் ஈரோடு முத்துசாமியோடைய ஈரோடு மேற்கு தொகுதியில் முத்துசாமி பற்றிய ஒரு பொதுவான அபிப்பிராயம். திமுகவில் இவர் தான் மீண்டும், ஆனால் இதுதான் அவருக்கு கடைசி முறை திமுகவில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய முதுமை, அவருடைய வயது ஒரு காரணமாக இருக்குது. அடுத்த முறை அவருக்கு சீட்டு கிடைக்குமான்னு தெரியல. இல்லை என்றால் இந்த முறையே கூட இளைஞரணிக்கு கொடுங்க அப்படின்ற ஒரு குரலும் திமுகவுக்குள்ளே ஒழிக்கலாம். மறுபடியும் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஜமீன் பரம்பரையை சேர்ந்த KV ராமலிங்கம் தான் முன்னாள் அமைச்சர் தான். எந்த இடத்துல முத்துசாமி நிற்கிறாரோ அந்த இடத்துல தான் KV ராமலிங்கம் நிற்பார். ஒருவேளை இவர் தொகுதி மாறினா இவரும் தொகுதி மாற தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி 2 பேருக்கும் ஒரு அரசியல் கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஈரோடு தொகுதிக்குள்ளே. ஈரோடு மேற்கில் தற்போது முத்துசாமி மக்களிடம் நெருங்கி பழகிறாரே தவிர அடிப்படை சிக்கல்கள் அங்கே இருக்குன்றது தான் அங்கே உண்மையும் கூட. சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே கவுண்டர்களும் முதலியார்களும் சமூகத்தில் இருக்கிறாங்க. இவரும் அதே இனத்தை சேர்ந்தவர் என்பதால் வாக்குகள் எளிதாக கிடைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. மொடக்குறிச்சி தொகுதி கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது. சரஸ்வதி என்றவங்க தான் அங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டாங்க. அவங்க கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் தான். இந்த முறை அது மீண்டும் பாஜகவுக்கே அந்த தொகுதி கொடுக்கப்படுமா இல்லை அதிமுக நிற்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அதிமுக மத்தியில், நிர்வாகிகள் மத்தியில், கட்சிக்காரங்க மத்தியில் என்ன ஒரு குரல் ஒலிக்குது அப்படின்னா, பாஜகவுக்கு மீண்டும் 2வது முறையாக அதே தொகுதியை கொடுக்கும் பட்சத்தில் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் சோர்ந்து போவாங்க. இன்னும் சொல்லப்போனால் பாஜக மெல்ல மெல்ல அந்த இடத்துல ஒரு வலுவான ஒரு அடித்தளத்தை அங்கே போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. 2வது முறையும் அந்த இடத்துல பாஜக கொடுத்தா அதிமுக அந்த தொகுதியை மறந்துவிட வேண்டும் அப்படின்றது அங்கே இருக்கிற களத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தொண்டர்கள், நிர்வாகிகளுடைய குரலாக இருக்குது. இதை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறு ஒரு தொகுதியை கொடுக்கும் பட்சத்தில் அங்கே அதிமுக வேட்பாளராக வேறு யாராச்சும் நிறுத்தப்படலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல பாரதிய ஜனதாவை நிற்கும் பட்சத்தில் அது அதிமுகவுக்கு பின்னடைவு அப்படின்றது அந்த கட்சிக்காரனுடைய கருத்தாக இருக்குது. ஒருவேளை அதிமுகவே நிற்கும் பட்சத்தில் அந்த இடத்துல VP சிவசுப்ரமணியம் அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. அவர் நிறுத்தப்படும் பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு வலுவான ஒரு ஃபைட் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். இது அதிமுகவுக்குள்ள. திமுகவை பொறுத்தவரை அந்த இடத்துல ஒன்றிய செயலாளர் குணசேகரன் ரொம்ப ஒரு வலுவாக இருக்கார். மொடக்குறிச்சியில் அவருக்கு தெரியாதவங்களே இல்லை. அந்த தொகுதிக்குள்ளே எந்த பக்கமும் அவருக்கு அறிமுகம் இருக்குது. அவர் போனால் அந்த நன்மதிப்பும் அந்த இடத்துல பெரிய அளவுக்கு சம்பாரித்து வச்சுருக்கார். இன்னொரு ஒன்றிய செயலாளர் சின்னசாமியும் இருக்கிறாங்க, LSD சச்சிதானந்தம் இருக்கிறாங்க. இவங்களாம் இருந்தாலும் கூட திமுகவில் அந்த தொகுதியினுடைய முகமாக ஒன்றிய செயலாளர் குணசேகரன் இருக்கார். அவருக்கு பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது. பாரதிய ஜனதாவுக்கு மீண்டும் அந்த தொகுதி ஒதுக்கப்படும் பட்சத்தில் ஒன்றிய செயலாளர் குணசேகரன் திமுகவில் நிறுத்தப்பட்டால் அந்த இடத்துல திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். ஒருவேளை அதிமுகவில் அந்த இடத்துல தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதிமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அந்த இடத்துல ஒரு டஃப்பான ஒரு அரசியல் சண்டை இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்து பெருந்துறை தொகுதி. பெருந்துறையில் MLA-வாக இருக்கிறவர் அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார். இந்த தேர்தலுக்கு பிறகு திரும்பிய பக்கம்லாம் JK ரிசார்ட்ஸ், JK டிராவல்ஸ், JK அப்படின்ற மாதிரி நிறைய நிறுவனங்களை இந்த கடந்த 4 ஆண்டுகள் அவர் துவக்கி இருக்கிறாரு. அவர் பெரிய அளவுக்கு தொகுதிக்குள்ளே நல்ல பேர் இருந்தாலுமே கூட இந்த போக்கு அவர்கிட்ட மக்கள்கிட்ட சற்று விலக்கி இருக்கோ அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. மறுபுறம் திமுக பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு மாவட்ட செயலராக உருவெடுத்திருக்கக்கூடிய தோப்பு வெங்கடாச்சலம் அவருடைய சொந்த தொகுதி அது. அவர் இந்த முறை திமுக தலைமையிட்ட கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர் போஸ்டிங் வாங்கும்போது அவர் சில நிபந்தனைகளே விதிக்கப்பட்டிருக்கு. பெருந்துறை பவானி, குறிப்பாக பவானியை ஜெயிச்சு கொடுக்கணும், பெருந்துறையிலும் ஜெயிச்சு வரணும். இப்படி 2த்தையும் ஜெயிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமைச்சர் போஸ்டிங்கிறது திமுக தலைமை தோப்பு வெங்கடாச்சலத்திற்கு அளித்துள்ள ஒரு வாக்குறுதியாக நம்ம சொல்லப்படுது. அப்படின்றப்போ பெருந்துறையில் தானும் வெற்றி பெறணும், பவானியில் தன்னுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் இல்லாட்டி திமுக தலைமையை கை காட்டக்கூடிய ஒரு நபரை வெற்றி பெற செய்யணும் அப்படின்றது தோப்பு வெங்கடாச்சலத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள டாஸ்காக இருக்குது. கிட்டத்தட்ட அவர் அதை செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு சாதியை பின்புலமும் பொருளாதார பலமும் மிக்கவர் தான். பழகுவதற்கும் ரொம்பவே ஒரு எளிமையான ஒரு மனிதர். அதனால் பெருந்துறையில் இந்த முறை அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமாருக்கு மீண்டும் வாய்ப்பு தரப்படலாம். இல்லை என்றால் இந்த இருக்கிற சிறிய அதிருப்தினால் பாரதிய ஜனதா கூட்டணியில்
வேறு ஏதாவது தொகுதிக்கு வேணும்னு கேட்கும்போது அந்த மொடக்குறிச்சிக்கு பதிலாக பெருந்துறை அவர்கள் வந்துட்டு கைமாற்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தோப்பு வெங்கடாச்சலத்துடைய பலம் என்பது அதிமுக நன்கு அறியும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவர் நிற்கும்போது அந்த இடத்துல தெரிந்தே ஒரு அதிமுக வேட்பாளர் நிற்க வச்சுட்டு ஒரு ஃபைட்டு கொடுக்கணுமா, அந்த இடத்துல பாஜக கொடுத்துட்டு கணக்கை சரி பண்ணிடலாமா அப்படின்றத அதிமுக தலைமை கணக்கு போட நான் நம்புகிறேன். பவானியை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு செங்கோட்டையன் எப்படி அது போல் பவானிக்கு கேசி கருப்பண்ணன் அந்த இடத்துல அதிமுகவில் ரொம்ப பல காலமாக அந்த இடத்துல கட்சியில் இருக்கார், எம்எல்ஏவும் இருக்கார். அவர் ஒரு பலமிக்க ஒரு அரசியல் தலைவர். அந்த இடத்துல திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லது போல் தோப்பு வெங்கடாச்சலத்துக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதனால் பவானி தொகுதியில் திமுக யாரையாச்சும் கை காட்டினால், இப்போ உதாரணத்துக்கு எங்கள் நாகராஜன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஒரு சீட்டு கிடைக்கணும்னு வாய்ப்புன்னு பேசுகிறாங்க. ஒருவேளை நாகராஜ் திமுக வேட்பாளராக அறிவித்தாங்கன்னா அவரை வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பு வந்துட்டு தோப்பு வெங்கடாச்சலத்திற்கு. ஆனால் கேசி கருப்பணன் அதற்கு இடம் கொடுப்பாரா என்பது தெரியாது. ரொம்ப டஃப்பாக தான் போகும். பெரும்பாலும் அதிமுகவுக்கு தான் அது சாதகமாக முடிய வாய்ப்பு இருக்குது. அந்தியூரை பொறுத்த வரைக்கும் நடப்பு எம்எல்ஏ வந்துட்டு திமுகவுடைய வெங்கடாச்சலம். அதிமுகவில் வந்து சண்முகல் அப்படின்றவர் நின்று 2ஆம் இடம் பிடித்தார். இப்போ இந்த முறை வெங்கடாச்சலத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல சுந்தர ரவிச்சந்திரன் நாடாளுமன்றத்தை சேர்ந்த அந்த தொகுதியில் கொஞ்சம் அவருடைய வாக்குகள் கணிசமாக இருக்குது. அதனால் சுந்தர ரவிச்சந்திரனுக்கு திமுகவில் மீண்டும் வாய்ப்பு தரப்படலாம் அப்படின்னு பேசப்படுது. மறுபுறம் அதிமுகவில் சண்முகலுக்கு பதிலாக வேறு ஒரு வேட்பாளரை அதிமுக சார்பில் நிறுத்தப்படுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி என்றால் அது கூட்டணிக்காகவும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அடுத்ததாக பவானிசாகர் தனி தொகுதி. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 தொகுதியில் ஒரு தனி தொகுதி பவானிசாகர். அந்த இடத்துல அதிமுகவுடைய பண்ணாரி தான் எம்எல்ஏவாக இருக்கார். அதே போன்று அந்த இடத்துல கடந்த தேர்தலில் 2021 இந்திய கம்யூனிஸ்டுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது. அந்த இடத்துல PL சுந்தரம் நின்று தோற்று போனார். பெரிய அளவுக்கு அவருக்கு அந்த இடத்துல செல்வாக்கில்லை, இருந்தாலும் அவர் கொடுக்கப்பட்டது. இந்த முறை மீண்டும் பண்ணாரிக்கு வாய்ப்பு தரப்படுமா அப்படின்னா ஒன்று பண்ணாரிக்கு தரப்படலாம், இல்லைன்னா அது மீண்டும் அரசியல் கணக்குகளுக்காக. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மேலே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வந்துட்டு அதுக்கு எதிரான கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்துட்டு விமர்சனம் இருக்குது. அதை உடைக்க விதமாக ஒரு தனித்தொகுதியை கேட்டு வாங்கி அந்த இடத்துல களமாடலாமா அப்படின்றதும் பாரதிய ஜனதா ஒரு கணக்கு போட்டிருக்கிறாங்க. அதனால் அப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்குது. திமுகவை பொறுத்தவரை அந்த தொகுதி வந்துட்டு நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது தான். நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே 6 தொகுதியில் ஒன்றாக தான் பவானிசாகர் தனி தொகுதி வருது. அதனால் அந்த இடத்துல ஆராசா நீலகிரி MP ஆராசா கிட்டையும் முத்துசாமி அவர்கிட்ட கருத்து கேட்பாங்க. அவங்க யாரை கை காட்டுறாங்களோ அவங்க அந்த இடத்துல வேட்பாளராக நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த முறை திமுகவை தான் கிளம்புறோம், கூட்டணி கட்சிக்கு அது கொடுக்காது அப்படின்றது தான் நம்மளுடைய புரிதல். அதே போல் திமுகவுடைய ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர்களுடைய நல்ல சிவமும் இந்த முறை எங்களுக்கு ஏதாவது ஒரு தொகுதியில் சீட்டு வேணும்னு கேட்டுட்ருக்கிறாரு. அவரும் அதற்கான காய நேரத்தில் இருக்கிறார். அவருக்கும் இந்த முறை ஏதேனும் ஒரு தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்றதும் பேச்சாக இருக்குது. இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நம்ம TN Talks யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.